Hi friends, welcome back to our CAREERPLUZ YouTube channel. So இன்னைக்கு நாம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Vivo Y95 மாடல். Vivo Y95 மாடல்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னை நாம் சப்போஸ் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா என்ன பேட்டர்ன் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஸோ இதை நம்ம பேட்டர்ன் லாக் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டில் சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மொபைலில் வித்தவுட் டேட்டா லாஸ் பண்ண முடியுமா, இல்லை டேட்டா லாஸோட தான் அந்த பேட்டர்னை ரிமூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கிளியராக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக எரேஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் ஜிமெயில் ஐடி அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஜிமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இதில் கேட்கும். ஸோ இது எஃப்ஆர்பி லாக்லேயே நம்மளுக்கு வந்து நிற்கலாம். ஸோ எஃப்ஆர்பி லாக்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பேட்டர்ன் லாக்காக இருந்தாலும் சரி, இது ரெண்டையும் நம்ம எப்படி நாம் ரிமூவ் பண்ண போகிறோம், அதுக்குரியதான சாஃப்ட்வேர் EMMC பாக்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாடலுக்கு இருக்கக்கூடியதான EDL பாயிண்ட், அதாவது வந்து இந்த மொபைலை நம்ம சிப்செட் மோடில் ஆஃப் கண்டிஷனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுறதான முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த EDL பாயிண்ட் தான். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கனெக்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு டிப்பு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் டெஸ்ட் பாயிண்ட்டு நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டு டெஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா EDL பாயிண்ட், எமர்ஜென்சி டவுன்லோட் அப்படின்னு சொல்லக்கூடியதான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிப்செட் மோடில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது இல்லை அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனை சிஸ்டமோடு இன்டர்ஃபேஸ் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மொபைலில் இருக்கக்கூடியதான ப்ராசஸர் என்ன சிப்செட் அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா Vivo Y95 மாடல். ஓகேங்களா? ஸோ இது என்ன CPU இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா குவால்காம் மாடல் தான் இதில் இருக்கக்கூடியதான ப்ராசஸர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிப்செட் வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 439 அப்படின்னு சொல்லக்கூடியதான மாடல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ குவால்காம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம பேட்டர்ன் லாக் ரிமூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதான சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா EMMC பாக்ஸ். EMMC பாக்ஸில் இருக்கக்கூடியதான UMT QC5 சாஃப்ட்வேரை நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பேட்டர்ன் லாக்கை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, பாக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, இன்டர்ஃபேஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக UMT QC5 சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நமக்கு சாஃப்ட்வேரும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரீட் அண்ட் டூல்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைலோட ப்ராசஸர் வந்து இதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் ஆகுதா, கம்யூனிகேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கா, டிரைவர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெஸ்ட்டுக்காக ஒரு ரீட் இன்ஃபோ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணி பார்ப்போம்னா இந்த மொபைலில் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் ரீட் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டேன். சாஃப்ட்வேர் ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு EDL பாயிண்ட் இருந்துச்சுன்னா EDL பாயிண்டில் ஷார்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சாஃப்ட்வேர் வந்து ஷோ பண்ணுது. இப்போ இந்த மொபைலை வந்து நம்ம ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கேபிளை வந்து நான் பேட்ரியோட B2B கனெக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்ததாக EDL பாயிண்டில் ஷார்ட் பண்ணிவிட்டு USB கேபிளை இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போது நம்ம சாஃப்ட்வேரில் குவால்காம் ப்ராசஸர் இன்டர்ஃபேஸ் ஆகிடுச்சு. ஸோ அதோட டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இப்போது இனிஷியல் சான்செக் சீக்வன்ஸில் இருந்து ஹார்ட்வேர் ஐடியில் இருந்து ஸோ அடுத்தடுத்த ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ டிடெக்டிங் சிப் டைப், என்ன சிப் டைப் அப்படிங்கிறதும் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்தர் ப்ராசஸ் வரிசையாக நடக்குது. ஸோ இப்போ டேட்டா வந்து ரீட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி பாருங்களேன். ஸோ ரீட் பார்ட்டிஷன் டேபிள் எல்லாமே ஓகேயா இருக்குது. டிவைஸ் வந்து என்ன அப்படின்னா Vivo Y95 அப்படிங்கிற மாடல் தான். இது MSM 8937 அப்படிங்கிற ப்ராசஸர் இதில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த சாஃப்ட்வேர் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இது வந்து ரீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட QC5 சாஃப்ட்வேர் ரீட் பண்ணிடுச்சு. ஆண்ட்ராய்டோட வெர்ஷன், பேட்ச் லெவல் எல்லாமே சொல்லிடுச்சு. யூசர் டேட்டா நல்லா என்கிரிப்டாக இருக்குது. நாம் பேட்டர்ன் லாக், பின் லாக் எல்லாமே வித்தவுட் டேட்டா லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ யூ கேன் யூஸ் டிசேபிள் லாக்ஸ் டு டிசேபிள் பின், பேட்டர்ன், பாஸ்வேர்ட் வித்தவுட் டேட்டா லாஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டேட்டா லாஸ் இல்லாமலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதில் போட்டிருக்காங்க.
ஸோ சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பேட்டர்ன்லேருந்து எல்லாமே வந்து என்ன ஆகிடும்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் ஆகலை அப்படின்னா அது வந்து ஒரு சில கேசஸில் வந்து ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல இந்த வீடியோலேயே நம்ம சொல்யூஷனாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேட்டர்ன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அதாவது வந்து இப்போ நான் கொடுத்த ரீட் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன் முடிஞ்சனால ஆப்ரேஷன் ஃபினிஷ்டு அப்படின்னு வந்ததுனால மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக திரும்பவும் ஆஃப் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதாவது வந்து சிப்செட் மோடில், அதாவது குவால்காமோட சிப்செட் இன்டர்ஃபேஸில் வந்து என்ன இருக்காதுன்னா இது இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அகைன் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப ஷார்ட் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன். எப்போவுமே நம்ம பேட்டர்ன் ரிமூவ் பண்ண போகிறப்ப ரீட் பேட்டர்ன் பண்ணி பார்ப்போம். அது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இந்த மாதிரி 5 இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ரீட் ஆகிடும். அப்படி இல்லைனா ரீசெட் லாக்ஸ் கொடுத்து பார்ப்போம், இல்லைன்னா டிசேபிள் லாக்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட வெர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 8 என்கிரிப்டடாக வேறு இருக்குது, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8 ஆகும், யூசர் டேட்டா என்கிரிப்டடாகவும் இருக்கிறதுனால டிசேபிள் லாக்ஸ் கொடுக்கலாங்கிறத இதுலேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ட்ரை பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் இந்த மாடல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மொபைல்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து மொபைல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா எரேஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அகைன் வந்து பேட்டரி கனெக்டர் ரிமூவ் பண்ணிக்கோங்க, திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாமல் மறுபடியும் அகைன் இதேமாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஹேண்ட்ஷேக் சீக்வன்ஸ் ஃபெயில்டு அப்படிங்கிறது தான் வரும். ஸோ ஆனால் டிடெக்ட் ஆயிரும். டிடெக்ட் ஆனதுக்கு அடுத்து ஹேண்ட்ஷேக் சீக்வன்ஸ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதனால் நீங்கள் பேட்டரி ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பாயிண்டில் ஷார்ட் பண்ணுறேன், ஷார்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சுன்னா டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ பேட்டர்ன் லாக் ரிமூவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசேபிளிங் ஆண்ட்ராய்டு லாக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, டன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா, ஆப்ரேஷன் ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட மொபைல் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மொபைல் இப்போது அகைன் வந்து நார்மலாக இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி பேட்டர்ன் லாக் ரிமூவ் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது நார்மலாக சார்ஜிங் அப்படிங்கிறது ஆகிட்டு இருக்கு, சிப்செட் மோட்லேருந்து மாறி. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மொபைல் ஃபோனை திரும்ப நம்ம பூட் பண்ணுறோம். ஆப்ஸ் எல்லாம் லோட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஆன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் அப்படிங்கிறது இல்லை. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மொபைல்ஸில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பேட்டர்ன் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகிடும். பேட்டர்ன் சப்போஸ் ரிமூவ் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மெயில் ஐடியிலேருந்து எல்லாமே இருந்தது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுது பார்த்திங்களா. ஸோ வந்து இப்போ மெயில் ஐடி எல்லாமே இருந்தனால இப்போ சப்போஸ் நம்ம எரேஸ் பண்ணியிருந்தோம்னா எஃப்ஆர்பியில் வந்து விழுந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம டேட்டா எரேஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ டேட்டா இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மெத்தடில் எடுக்கிறோம். டேட்டா இல்லை, அதாவது இந்த டேட்டா எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் ஃபார்மேட் எஃப்எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா நம்ம கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் மெயில் ஐடி இருக்குது. சப்போஸ் ஃபார்மேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எஃப்ஆர்பி லாக் அப்படிங்கிறது விழுகும். ஸோ இதில் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் வந்து ரிமூவ் ஆனனால நாமளே இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா பேட்டர்ன் அப்படிங்கிறத நாமளே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ திரும்ப பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு இப்போ இருக்க பேட்டர்ன் வந்து தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன் வந்து தெரியாது, நம்ம வந்து சாஃப்ட்வேர் பாக்ஸ் மூலியமாகவே எடுத்துட்டோம். ஸோ இப்போ இருக்க பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட்டு ஒரு எல் அப்படின்னு சொல்லக்கூடியதான பேட்டர்னாக தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த மொபைலில் வந்து அகைன் வந்து இதே கண்டிஷன். ஸோ நார்மலாக வந்து நம்மளுக்கு பேட்டர்ன் வந்து ரிமூவ் ஆகலை, அகைன் ரிமூவ் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் செகண்ட் ஸ்டெப்பாக. ஓகேங்களா,